கோமதி அன்னைக்கு காலையில் வாசல் தெளிக்கிறதுக்காக வெளியில் விளக்குமாறும் கூட பக்கெட்டில் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க 5 மணிக்கு. அதே சமயம் திடீர்னு போலீஸ் ஜீப் சைரன் வச்சுட்டு அங்கே வந்து முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. இது என்ன, இந்நேரத்துக்கு போலீஸ் இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு அங்கே கோமதியும் உள்ளே போய், எங்க எழுந்துறீங்க ஒரு நிமிஷம், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா எந்திரிடா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு கோமதியும் சொல்கிறாங்க. உடனே என்னாச்சு, இந்நேரத்துக்கு அந்த பையன் தருதலை பையன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், இதில் என்ன அதிசயம் இருக்குது கோமதி அப்படின்னு கேட்குறாரு அங்கே பாண்டியனும். ஏங்க என்ன இருந்தாலும் அதுவும் காலங்காத்தால நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளவு பெரிய போலீஸ் படையே வந்திருக்குன்னு அப்படின்னு கோமதியே ஒரு மாதிரி படபடப்பா பயத்தோட சொல்கிறாங்க. உடனே சரவணனும் வெளியில் கண்ணை தேய்ச்சிட்டு போய் பார்க்குறாரு. அப்பா ஆமாம்ப்பா, இது என்னமோ சின்ன பிரச்சனை மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே டேய் கதிரு, டேய் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் 2 பேர் ரூமையும் தட்டிட எல்லாருமே எழுந்திரிச்சு போய் வெளியில் பார்க்குறாங்க. அதே சமயம் உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அங்கே ராஜையும் கேட்குறாங்க. அதே சமயம் தலையில் அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க உள்ள பாகியமும் அங்கே முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக. அப்போ அங்கே வெளியில் நிற்கிற கோமதி, என்னது இந்த அம்மா வேற இப்படி எழுதிட்டு வருது, உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குங்க, எங்கேயாவது கேஸு அது இதுன்னு நம்மளை எங்கேயாவது வர சொன்னால் என்ன நடந்திருக்கும், இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிற அளவுக்கு அங்கே ஒரு விஷயமே இல்லையே, நம்ம அரசி தான் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த தருதலை பையன் மேலே கொடுத்துருக்கணும், இருந்தாலும் நம்மளுக்கு தான் மாப்பிள்ளை கார்த்திகேயன் அரசியை புரிஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடியே தங்கமயிலும் அழுதுகிட்டே வர, இதோ மயிலக்காவே வந்துட்டாங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய், அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா, என்னக்கா நடந்துச்சு, எதுக்காகக்கா இப்படி ஓடி வர்றீங்க அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க. மீனா என் தங்கச்சி சுடர் போயிட்டா அப்படின்னு அழுகிறாங்க. உடனே என்னக்கா சொல்கிறீங்க, சுடர் செத்து போயிட்டானா சொல்கிறீங்க அப்படின்னு மீனாவும் வாயை பழுந்துட்டு கேட்க, ஆமாம் மீனா ஆமாம், நான் எத்தனை வாட்டி சொன்னேன் படித்து எங்கள் அம்மா கிட்ட அவனுக்கு சுடரை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு, ஆனால் அவன் கொலை பண்ணி சுடரை கொன்னுட்டான் அப்படின்னு அங்கே உள்ளே போகிறாங்க. சுடரோட பாடி மேலே விழுந்து அழுக போகிற பாகியத்தை அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க சுற்றி வர அப்படியே தடுத்து நிறுத்துகிறாங்க. உடனே அங்கே பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி இத்தனை நடந்ததுக்கப்புறம் சொந்த அண்ணன் உனக்கு அவங்க வீட்டுக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியும் ஆமாம் மாமா எனக்கும் அதுதான் சரின்னு படுது, இந்நேரம் அங்கே எல்லாரும் என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ, அப்பத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ அதுவும் பாவம் தானே, நம்ம இப்படி பக்கத்துலேயே இருந்து அங்கே போய் பார்க்காம இருந்தோன்னா நிச்சயமாக அது தப்பாயிடும், வாங்க மாமா போகலாம் அப்படின்னு ராஜியும் சொல்ல, எல்லாருமா சேர்ந்து எதிர்த்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக சுடரோட பாடியை எடுத்து ஸ்ட்ரக்சரில் வைக்கிறாங்க. அதே சமயம் அங்கே விழுந்து சுடர் மேலே அழுக போகிற பாக்கியத்தை 2-3 லேடி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பிடிக்க, உடனே அங்கே அப்படியே கையில் கத்தியோட நின்றுக்கிட்டு இருக்கிற குமரவேலை அப்படியே சட்டையை எட்டி பிடிச்சி நெஞ்சா குத்துறாங்க. பாக்கியமும் மயிலும், அட பாவி ஏண்டா கடைசியில் என் தங்கச்சியை இந்த நிலமையில பார்க்குற அளவுக்கு வச்சுட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைமாத கர்ப்பிணியாக வந்து மயிலும் சொல்லிட்டு அழுகிறாங்க. அதே சமயம் கோமதி உள்ளே போன உடனே அப்பத்தாவும், கோமதி பாரு கோமதி, இந்த படுபாவி பைய திருந்துடான்னு சொன்னால் எத்தனை சொன்னாலும் திருந்தாமல் கடைசியில் கட்டிட்டு வந்த ஒரு பிள்ளைய கொலை பண்ணி நம்ம வீட்டுக்கு கெட்ட பேர், காலத்துக்கும் தீராத கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டான் கோமதின்னு அழுகிறாங்க. உடனே நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களா, பையனை வளர்த்துற விதத்தில் வளர்த்தணும்னு, இதோ என் பையன் கெட்டிக்கார, அவன் ஒருத்தந்தான் பரம்பரைக்கு ஆண் வாரிசுன்னு அப்படியே மீசையை துருத்திக்கிட்டு பேசுவாரே, இப்போ பேசட்டும் அப்படின்னு கோமதியும் பேச, உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏ கோமதி தெரிஞ்சுதான் பேசுகிறியா இல்லை தெரியாமல் பேசுகிறியா, இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ என்ன ஏசி காமிக்கிற மாதிரியெல்லாம் பேசக்கூடாது விடு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நிற்கிற கோமதி சொல்கிறாங்க, ஏங்க பின்ன இருக்காதா, என் புள்ள அரசியோட வாழ்க்கையை என்னென்ன சின்ன பின்னம் ஆக்கணும்னு இவன் நினச்சான், அதோ அந்த அம்மா பாகியம் என்னடானா முறையே இல்லாமல் இவனுக்கு பிள்ளைய கொடுக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னோம், படித்து அதுவும் இவன் சரியில்லைன்னு மயில் எத்தனை வாட்டி சொன்னால் அதெல்லாம் கேட்காம பெரிய சம்மந்தம் பணக்கார சம்மந்தம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கல்ல, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் சொல்கிறாங்க. உடனே அங்கே குமரவேலை போலீஸ்காரங்க நல்லா லத்தியால் 4 தட்டுறாங்க.
டேய், உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா எதுக்குடா அந்த புள்ளைய கொலை பண்ண, உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே அரசியும், இன்ஸ்பெக்டர் நல்லா சாத்துங்க, நல்லா சாத்துங்க, இவன் சுடரோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை என்னோட வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட கொலைக்கு சமமான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டா. நாங்களும் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாச்சி முகத்துக்காகவும் இங்கே இருக்கிற அவங்க அம்மா பெரியம்மா முகத்துக்காகவும் மட்டும்தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இருக்கோம் அப்படின்னு அங்கே அரசியும் சொல்ல உடனே என்ன நடந்துச்சுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்காரங்க கேட்குறாங்க. அதை எதையுமே சொல்லாமல் அடி வாங்கிட்டு கையில் விலங்கு மாட்டி நிற்க வச்சிருக்கிறாங்க அங்கே குமரவேலை. அதே சமயம் அந்த ரூமை தரோவா செக் பண்ணுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற லேடி கான்ஸ்டபிள்ஸ் 2-3 பேருக்கு சொல்ல உடனே குமரவேல் சுடர் இருந்த ரூமை செக் பண்ண போகிறாங்க. சார் இந்தாங்க சார், ஏதோ ஒரு ஃபோன் கிடச்சிருக்கு, அந்த செத்துப்போன பொண்ணோட ஃபோனுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த ஃபோனை லாக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏதாவது முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குதான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் குமரவேல் என்ன சொல்கிறாருன்னா, அதில் நான் அரசியை தாண்டி இப்போவும் விரும்புகிறேன், எப்போவும் விரும்புவேன், சும்மா ஊர் உலகத்துக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பதிலுக்கு சுடர் பேசுகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பொண்டாட்டியாக ஏற்றுக்காட்டியும் பரவாயில்லைங்க, ஆனால் பாவம் புதுசாக வாழ்க்கை அமைய போகிற அரசியோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க, மிகப்பெரிய தப்பு, அது ரொம்ப ரொம்ப பாவங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஏய் நீ யாருடி எனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு, ஐயோ பாவன்னு சொல்லி இல்லாதப்பட்டவளாக இருந்தாலும் அடக்க ஒடுக்கமாக எனக்கு பொண்டாட்டின்னு ஊருக்குள்ளே 4 பேர் நம்புற மாதிரி வீட்டோட இருப்பேன்னு நினச்சா எனக்கு புத்திமதி சொல்கிறக்கு வந்துட்டியா அப்படின்னு அங்கே சுடரை ஓங்கி அறையிறாரு. உடனே இப்போவே போகிறடி, இப்போவே போய் அந்த கார்த்திகேயன் கிட்ட இதோ இந்த ஃபோட்டோஸை எல்லாத்தையும் நான் காட்டுறேன், அரசியும் நானும் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பத்திரமா வச்சுருந்த ஃபோட்டோஸை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்ப சுடர் சொல்கிறாங்க. அப்படியே கதவுக்கு முன்னாடி வந்து குறுக்காட்டி, இல்லைங்க இல்லை உங்களை விட மாட்டேங்க, நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுருங்க, நம்ம புதுசாக நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம், இந்த கெட்ட புத்தியை மாற்றிருங்க அப்படின்னு அங்கே சுடர் சொல்ல உடனே அங்கே என்ன சத்தம் நடக்குது அப்படின்னு அங்கே முத்துவேலு வந்து கேட்குற சத்தமும் கேட்குது, அந்த ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகி இருக்கிறதுல. அதே சமயம் சுடர் சொல்கிறாங்க, இதை பாருங்கள், நீங்களாக போய் கார்த்திகேயன் கிட்ட இந்த ஃபோட்டோஸை காமிச்சாலும் அவர் நம்ப மாட்டார், ஏன்னா ஏற்கனவே நான் அரசியை இந்த வீட்டில் இதே வீட்டில் வச்சு தான் அவள் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணினா, அவள் மேலே என்னோட நகை கீறல் கூட பட்டதில்லை, அவளை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி சொன்ன எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ரெக்கார்டை கொண்டுட்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட, அதாவது கார்த்திகேயனோட அம்மா அப்பா கிட்ட காமிச்சேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அரசி கல்யாணத்தை என்ன பண்ணாலும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சுடர் அவனுக்கு முன்னாடி குமரவேலுக்கு முன்னாடி, நான் இப்போவே போகிறேன், ஒன்றா நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட அரசி கார்த்திகேயன் கல்யாணத்துக்கு தடங்களாக இல்லாமல் இருங்க, இல்லைனா இந்த ஆடியோ ஆதாரத்தை நான் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நீ உயிரோடு இருந்தால் திரடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த நைஃபை எடுத்து வயிற்றில் குத்திடுறாரு. அதே சமயம் அங்கே கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த சமயம் கதவை திறக்க முடியாமல், அந்த டைமில் மிட் நைட்டில் கதவை திறக்க முடியாமல் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறதால என்னதான் பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டு, நீ செத்தாதான்டி அரசி மறுபடியும் இங்கே வர முடியும், சாகுடி சாகு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுடரை சாகடிச்சிடுறாங்க குமரவேல். இது எல்லாமே அங்கே சுடரோட ஃபோனில் ரெக்கார்ட் ஆகி இருக்கிறத பார்த்த போலீஸ்காரங்க, டே இதுக்கு மேலே உனக்கு என்னடா சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடடா ஸ்டேஷனுக்குன்னு இழுத்துட்டு போகிறாங்க குமரவேலை.